அனைவருக்கும் காலை வணக்கம். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 4465 4465. நம்ம நேற்று 889 பிசியில் 40 அப்படிங்கிற மாதிரியோட நம்ம கணிப்புகளை முடிச்சிட்டோம். 889 பாக்ஸு 440 பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? இதுதான் நம்ம எடுத்த கணிப்பு. இப்போ நம்ம போஸ்ட் டேப்பில் மெம்பர்ஷிப்பில் என்ன கொடுத்தோம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு ஒரு முக்கியமான தகவல் ஒரு மெம்பர்ஷிப்புக்கு போக வேண்டியது இருக்குது. அதை நம்ம சொல்லிடுவோம். நேற்று நம்ம கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5902 சப்போர்ட் எடுத்துக்கிட்டேன். 81406593 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிப்பு எடுத்தது. ஸோ 4465 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. இந்த 65 அப்படிங்கும்போது நம்மளுக்கு பாக்ஸில் போட்டோன்னா 9365 5936 5693 அப்படிங்கிற மாதிரி 5693 அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 செட்டில் பாக்ஸில் வந்திருக்கும். சரி, இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த 65 அப்படிங்கிறது நம்மளுக்கு பிசியில் கிடைக்கிது. இதுதான் நம்ம போஸ்ட்டில் நேற்று கொடுத்த தகவல்கள். நேற்று 4Dயில் ஒத்த 3 எண்கள். ஏன் அப்படின்னா ஸ்ரீசக்தியில் லாஸ்ட்டாக ஃபாலோஅப்பில் இருந்த எண்களும் இதில் நான் இணைச்சி தான் இது பண்ணேன். சரி, இப்போ இன்றைக்குரிய கணிப்பு பார்க்கறதுக்கு முன்னாடி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் உங்களுக்கு தான் ஸ்பெஷலாக சொல்லக்கூடியது. ராதாகிருஷ்ணன் 9260 அவருக்கு தான் நேற்றுலேருந்து மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்கார். வீடியோ வரலன்னு போட்டுகிட்டே இருக்காரு. உங்களுக்கு நான் ஒரு தகவல்கள் பர்டிகுலராக உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். நம்ம யூடியூப் சேனலில் போய் நம்ம போஸ்ட் டேப்பில் 2 மணிலேருந்து செக் பண்ணிங்கன்னா போஸ்ட் டேப்பில் 26 அப்படின்னா 26ஆம் தேதி, 27 அப்படின்னா 27ஆம் தேதின்னு சொல்லிட்டு போஸ்ட்டில் தான் போடுவோம். வீடியோ கிடையாது அப்படிங்கிறத நம்ம டெய்லி சொல்லிட்டு தான் இருக்கோம். அதனால் நீங்கள் தினசரி உங்களுக்கு அந்த போஸ்ட் டேப்பில் 2 மணிக்கு மேலே நீங்கள் செக் பண்ணிகிட்டே வாங்க. அதில் தான் போஸ்ட்டில் இருக்கும், வீடியோவாக இருக்காது. மெம்பர்ஷிப்புக்கு வீடியோ கிடையாது, போஸ்ட்டு தான் போட்டுட்ருக்கோம். அந்த போஸ்ட் எப்படி இருக்குன்னா இங்கே இருக்கிற பேட்டர்ன் மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்படி தான் நம்ம கெஸ்ஸிங் பேட்டர்னில் நம்ம மெம்பர்ஷிப்புக்கு கொடுக்குறது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத திரும்பவும் சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் நேற்றுலேருந்து மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்கீங்க, ரிப்ளைங்கிறீங்க. நைட்டு ஃபுல்லாக அனுப்பிக்கிட்டே இருக்கீங்க. எப்படி நான் ரிப்ளை பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுங்க. போஸ்ட் ஆப்பில் இருக்கும். இதே மாதிரி டெய்லி 4D இருக்குமா 3D இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாள் இன்றைக்கெலாம் ஒரே செட்டில் முடிஞ்சிடும். இன்றைக்கெல்லாம் ஒரே ஒரு செட்டு தான் 4D. ஒரு 4D, ஒரு ஆல் போர்டு, ஒரு சி போர்டு. நான் திரும்பவும் சொல்கிறேன், இதே பேட்டர்ன் டெய்லியும் இதே மாதிரியே 4Dயில் 3 செட்டு இருந்துக்கிட்டே இருக்குமான்னு நினைக்காதீங்க. ஒரு சில நாளில் ஒரே செட்டில் முடிகிற மாதிரியும் வரும், ஒரு சில நாளில் ஒரு சப்போர்ட் என்ன வரும். மேக்ஸிமம் ஒரு 3 செட்டுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. இருந்தாலும் இந்த 3 செட்டையும் நான் என்ன பண்ண கொஞ்சம் 1 அல்லது 2ஓட முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பில் இருக்குது. மேக்ஸிமம் அதில் 4Dயில் ஓரளவுக்கு வரும். அது ஓரளவுக்கு அதில் மேட்ச் ஆகிறது மாதிரி இருக்கும். இதுதான் தகவல்கள். அதே மாதிரி அந்த மெம்பர்ஷிப்பில் இருக்க அந்த நபருக்கும் ஒரு தகவல்களாக இதை சேர்த்துட்றேன். ஓகேங்களா? இன்றைக்கி ஒரு கணிப்பை பார்த்துக்கலாம். இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6க்கு 0, 0க்கு 9, 9க்கு 5, 6க்கு 0, 6க்கு 0, 0க்கு 9, 9க்கு 5, 9க்கு 5 அப்படிங்கும்போது 5க்கு 0, 0க்கு 6, 6க்கு 0, 0க்கு 9, 9க்கு 5 அப்படின்னா நம்மளுக்கு 5க்கு என்ன மாதிரி வரலாம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த பேட்டர்ன் படி நம்ம கண்டினியூட்டில் ஏ போர்டில் நம்மளுக்கு 2 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 2, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 2. சரி, பி போர்டு என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம்னா 8க்கு 4, 4க்கு 3, 3க்கு 6, 8க்கு 4, 4க்கு 3, 3க்கு 6. அப்போ 6க்கு 0. ஸோ பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிது. 8க்கு 6, 6க்கு அதாவது 8க்கு 4, 4க்கு 3, 3க்கு 6, 3க்கு 6னா 6க்கு 0. ஸோ இதில் பி போர்டில் 0 மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகேவா? அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா 07084, 070, 8க்கு 4. அப்போ 070, 8க்கு 4, அப்போ 4க்கு 2. ஸோ 8க்கு 4 அப்படிங்கும்போது 4க்கு 2 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கிது. ஸோ 202 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு செட்டாக கிடைக்கிது. 202. ஓகேவா? 202 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு செட்டு இதில் நம்மளுக்கு கிடைக்கிது 202. ஓகே, இதுக்கப்புறம் பிசி அப்படிங்கிற போது பார்த்திங்கன்னா இந்த 1க்கு
இந்த 0க்கு வந்து மைனஸ் வச்சா 9, 0க்கு வந்து ப்ளஸ் வச்சா 1. இந்த 2க்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவரில் 0 அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். நேற்று நம்ம எடுத்தது 4-0 அப்படிங்கும்போது நான் 4க்கு 1 அப்படிங்கிறத அந்த கண்டினியூட்டியில் நான் எடுத்துக்கிறேன். நேற்று நம்ம என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 59-02 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிப்பு எடுத்தோம் ட்ரையல் நம்பராக. இந்த 0-2 நம்ம கணிப்புக்கு இங்கே மேட்ச் ஆகுது. சரியா? அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 465 அப்படிங்கும்போது 65 அப்படின்னா நம்மளுக்கு ஒரு வேளை டபுள்ஸ் வருமா அப்படிங்கிறது தெரியல. டபுள்ஸ் வருமானா பிசியில் டபுள்ஸ் வருமா தெரியல, ஆனால் ஏசியில் டபுள்ஸாக வர மாதிரி தெரியுது. அதனால் நம்ம 202 அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி இந்த கணிப்பில் நம்ம எடுக்கிறது. 202 பிசி 10, ஆல் போர்டு 02, சி போர்டு 2 அல்லது நம்மளுக்கு 3. அவ்வளோதான். எப்போவுமே நம்ம இந்த ஒரு நம்பரில் தான் நம்ம கொஞ்சம் மிஸ் ஆகும். 2 நம்ம எடுத்தால் 3 வரும், 0 வச்சா 1 வரும் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன இடத்துல தான் நம்மளுக்கு இந்த கேசிங்கில் மிஸ் ஆகும். ஸோ அதனால் இந்த கணிப்பில் 202 அப்படிங்கிறது ஒரு எண்ணாகும். பிசியில் 10, ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் 0 அல்லது 2, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 2 அல்லது 3 அப்படிங்கிறவரோட நம்ம இந்த கணிப்பை முடிச்சிடுவோம். ஓகேவா? இப்போ வந்து இந்த ஸ்ரீசக்தி அப்படிங்கும்போது இன்றைக்கி தனலட்சுமியில் கடைசியாக 4005 அப்படின்னு சொல்லிட்டு அடித்தாங்க. 4005 அப்படின்ட்டு நம்மளுக்கு கடைசியாக வந்த ரிசல்ட். அப்படிங்கும்போது இந்த தனலட்சுமியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டஃப்பு தான். என்றைக்குமே தனலட்சுமியில் நம்ம எடுக்கிற கணிப்போட அது அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் நம்மளுக்கு ரிசல்ட்டாக வரும். சரி, இப்போ இருந்தாலும் தனலட்சுமியில் இந்த 2 ரிசல்ட் என்ன இருக்குன்னா, இதில் டி போர்ட்லேயும் சி போர்ட்லேயும் டபுள்ஸு, ஏபியில் டபுள்ஸு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே டி போர்ட்லேயும் சி போர்ட்லேயும் இங்கே 4 + 1 5, இங்கே நம்மளுக்கு ஏபியில் டபுள்ஸ். ஸோ கண்டினியூட்டாக நம்மளுக்கு வந்து 2 தடவை ஏபியில் டபுள்ஸ் வந்திருக்கு இந்த தனலட்சுமி அப்படிங்கிற கம்பெனி ரிசல்ட்டில். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2428 அப்படின்ற மாதிரி இங்கே நம்மளுக்கு ரிசல்ட் வந்துச்சு. அது என்னென்னா டி போர்ட்லேயும் பி போர்ட்லேயும் டபுள்ஸ். ஸோ நம்மளுக்கு டபுள்ஸ் வந்த கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி போர்ட்லேயும் பி போர்ட்லேயும் டபுள்ஸ் வருது, அப்புறம் ஏபியில் டபுள்ஸ் வருது, அப்புறம் ஏபியில் டபுள்ஸ் வருது. ஸோ இந்த மாதத்தில் வந்ததில் இந்த 3 ரிசல்ட் வந்து நம்மளுக்கு டி போர்ட்லேயும் பி போர்ட்லேயும் டபுள்ஸ், ஏ போர்ட்லேயும் பி போர்டில் ஏபி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு இன்றைக்கி ஏசி அப்படிங்கிற மாதிரி பேட்டர்ன் மாறினா வரலாம். ஏன்னா நேற்று ஃபுல்லாக ரம்மி நம்பர்ஸ் 465 இப்போ இது கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 4, 5, 6ன்னு வரிசையாக வந்திருக்கணும். அது 465 அப்படின்னு சொல்லிட்டு மாறி வந்திருக்கு. அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஏசியில் தான் எனக்கு டபுள்ஸ் ஆக தெரியுது. அது அவ்வளோதான். 202 நம்ம கணிப்புகளை முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சார்ட்டை வச்சுருந்தீங்கன்னா பாருங்கள், அது இந்த போர்ட்லேருந்து வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். அது எங்கே அப்படிங்கிறத காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 965 அப்படிங்கும்போது ஒரு நாள் வந்து போன மாதத்துலேயோ இந்த மாதத்துலேயோ நினைக்கிறேன் 9 to 9 அப்படிங்கும்போது நான் இது கூட வீடியோவில் காமிச்சேன். 9 to 9னா இங்கே 3க்கு 0னா 2க்கு வந்து 9. ஸோ இங்கே 596ன்னு வந்துச்சு. ஆனால் ரிசல்ட் வந்து 965 அப்படி சொல்லிட்டு வந்துருச்சு. சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 939 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல 939 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 839 அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்துருச்சு. இந்த 839க்கும் போது 9க்கு 5ன்னா 8க்கு வந்து 4, 8க்கு வந்து 4, 3க்கு 0, 9க்கு 6 அப்படிங்கும்போது 064 460 640 046 அப்படின்னு நம்மளுக்கு வந்திருக்கும். அதாவது நேற்று வந்து நம்மளுக்கு 65 அப்படிங்கிற ரிசல்ட் இருக்குது, இங்கே 064 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த கண்டினியூட்டியில் நம்ம பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு வந்து இன்றைக்குரிய கெஸ்ஸிங்க்கு அதாவது 465 அப்படின்ட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 465 அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இது வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கிறது சொல்கிறேன். இங்கே 065 இருக்குது, இங்கே 0க்கு 9 அப்படின்னா 4க்கு வந்து 3. ஸோ 3 அப்படிங்கிற ஒரு எண்ணை எடுத்துக்கிறேன். இங்கே 6க்கு 3 அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். 5க்கு 9. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிற எண்கள் 339 அப்படிங்கிற ஒரு எண்ணு கிடைக்கிது. இதை வந்து சப்போர்ட்டுக்கு நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோதான் விஷயம்.
சப்போர்ட் அல்லது பாக்ஸ், அவ்வளோதான். ஸோ 1 202 அந்த பேட்டர்ன் இல்லை, 339 இந்த பேட்டர்ன், அவ்வளோதான். எப்படி இருந்தாலும் டபுள்ஸ் கன்ஃபார்ம், அதில் மட்டும் எந்த வித மாற்றம் இல்லை அப்படிங்கிறதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அதே மாதிரி திரும்பவும் சொல்கிறேன், நிறைய நண்பர்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்காங்க, எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்காங்க. எல்லாருமே போஸ்ட்டில் பார்த்துக்கிட்டே வாங்க, ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அதே மாதிரி இன்றைக்கி எப்படி வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால், இந்த 2024 சார்ட்லேயே நம்மளுக்கு 060 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசல்ட் வந்துச்சு. ஸோ அந்த பேட்டர்னை கொஞ்சம் பார்த்து தான் அதுலேருந்து தான் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் வர்றதுக்கு மாதிரி அதில் தான் கொஞ்சம் தெரியுது. அதனால் அது எப்படி அப்படிங்கிறத நான் ஃபுல்லாகவே பார்த்துட்டு நம்ம மெம்பர்ஷிப்பில் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். அது என்ன எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது 060 அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. இது வந்து நம்ம சேனலில் கடைசியாக நம்ம கொடுத்த முழு வெற்றியான 4D. ஸோ இந்த தேதியில் இது வந்தது வந்து 50-50 சொல்லிட்டு முன்னாடி வந்த ரிசல்ட்டு. 50-50 2024 வந்த ரிசல்ட் இது 060. அதுதான் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு இந்த தனலட்சுமி அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பெனியாக மாறி இருக்குது அப்படிங்கிறதே இந்த மூலியமாக சொல்லிடுறேன். ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய தகவல்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த சந்திக்கிறேன். இது முழுக்க பொழுதுபோக்கு நோக்கிறதுக்கு மட்டுமே. அதனால் மறக்காமல் நீங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணி வச்சுங்க, நம்ம சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுங்க. ஒரு நாளும் ஒரு மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி இந்த மாதத்தில் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு 4D, அவ்வளோதான். ஒரு ஆல் போர்டு ஒரு சி போர்டோட நம்ம போஸ்ட்டில் கணிப்புகளை முடிச்சுவோம். இவ்வளோ தான் விஷயம் நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.